மாவு அரைச்சி ஒரு வாரம் ஆகிட்டா, அதனால தான் நான் வந்து அரிசி உளுந்தெல்லாம் வந்து ஊற வச்சு சரி மாவு அரைச்சிடலான்னு சொல்லிட்டு ஊற வச்சுருக்கேன். 1½ படி அரிசி 2 கைப்பிடி பச்சரிசி போட்டு ஊற வச்சுருக்கேன். அதே ஒரு வாரம் வரும். அப்புறம் கருவேப்பிலை பறிச்சோமா, அதையும் வந்து அப்படியே பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இது எனக்கு 2 வீக்ஸ் வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் இந்த அடிக்கிற வெயிலுக்கு வந்து நம்ம ஏதாவது இலை தேய்ச்சி குளிச்சாதான் நம்ம முடியை வந்து காப்பாற்றிக்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து மருதாணி அப்புறம் செம்பருத்தி இலை கையாந்திரை எல்லாத்தையும் வந்து அரைச்சி ஒரு பேக்காக வந்து தலையில் வந்து தேய்ச்சிக்கிட்டேன். அப்புறம் பசங்க வந்து இந்த சின்ன குட்டி பைக்கு வச்சு விளாண்டுக்கிட்டு இருந்தாங்களா, நீங்கள் வந்து விளாண்டுக்கிட்டு இருங்கன்னு சொல்லிட்டு நானும் வந்து மாவு அரைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் மாவு அரைச்சிட்டு சரி உப்புலாம் போட்டு கலக்கி வச்சுடுவோம் அப்படி சொல்லிட்டு உப்புலாம் போட்டு நல்லா கலக்கி வச்சுட்டேன். தலையில் பேக் போட்டிருந்தேன்ல, அது காஞ்சிடுச்சின்னு சொல்லிட்டு நானும் பாப்பா வந்து குளிக்க போயிட்டோம். சரி தம்பி காலையிலே குளிச்சுட்டான், அதனால் வந்து பாப்பாவை மட்டும் கூட்டிகிட்டு போய் குளிப்பாட்டி விட்டேன். குளிச்சுட்டு வந்து பார்த்தாங்க, வீடு ஃபுல்லாக வந்து வெள்ளம் வந்த மாரி தண்ணி கிடக்குங்க. எப்படி சொல்லிட்டு தானே கேட்குறீங்க. தம்பியை விட்டுட்டு போனேன்ல, அவன் வந்து டிவியை பார்த்துக்கிட்டே போய் சிங்கில் போய் கையை கழுவிருப்பான் பாருக்கு. பைப்பை மூடாமே வந்துட்டான். அதுலேயுமே ஒரு வேப்பலை வந்து கிடந்திருக்கு, அடைச்சிக்கிட்டு அப்படியே தண்ணி ஃபுல்லாக வலிஞ்சு ஹால் ஃபுல்லாக வந்துடுச்சு. நான் உன்னை விட்டுட்டு போனதுக்கு எனக்கு இது தாண்டா தண்டனைன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சமாக எல்லா தண்ணியும் வந்து தொடச்சி எடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க. உங்கள் வீட்லேயும் உங்கள் பிள்ளைங்க வந்து இதேமாரி தான் வந்து வாழ்த்தானே பண்ணிக்கிட்டு இருக்காங்களா லீவுலன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே பாய், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.